வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். 150 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரில ரெகுலேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட டிஃபிகல்டீஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டைம். அதாவது ஈக்விட்டில லாஸ்ட் வீக் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்ற ஒரு நியூ க்ளோசிங் ப்ராசஸர் மெக்கானிசம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. வால்யூம் ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 20% கிட்ட நியர்லி எக்ஸ்சேஞ்சஸ்லையும் சரி, ஓவரால் புரோக்கர்ஸோட வால்யூமும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு டெம்ப்ரவரி சிச்சுவேஷன் தான். எல்லாரும் இதை பழகிக்கிட்டாங்க அப்படின்னா வால்யூம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸோட சைடில் இருக்குது. இப்போது இந்த வீடியோ எதுக்காக? கமாடிட்டி மார்க்கெட்டில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ட்ராகிறதுக்கான செபி ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிராஃப்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்கிட்ட கருத்து கேட்கறதுக்கான இந்த கன்சல்டேஷன் பேப்பர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த எஃபிஐனா யார்? எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இதனால் எம்சிஎக்ஸில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது? நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது இன்னும் நமக்கு ஒரு அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு மேஜர் ஒரு பிக் சேஞ்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் செபியோடது. ஏற்கனவே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எம்சிஎக்ஸில் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரம் நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆகஸ்ட் 14 ஈவினிங் 5 மணிக்கு இருக்குது. அதே போல் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்ப டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகல. ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்பல்சரி டெலிவரி செட்டில்மெண்ட் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸில் ட்ரேட் அலௌடு இல்லை. கேஷ் செட்டில் ஆகக்கூடிய கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணலாம். இப்போது இதனால் என்னன்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போது செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் செட்டில்டு கமாடிட்டி கான்ட்ராக்ட்ஸ்லையும் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிராஃப்ட் பேப்பர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொப்போசல் மட்டும்தான். இப்போ வந்து இது வந்து இன்னும் பாலிசியாக செபி வந்து இதை இன்னும் கொடுக்கல. இது வந்து ஒன்லி ப்ரொப்போசல். ஸ்டாக் புரோக்கர், ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸு, மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரோட கருத்தையும் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது பாலிசியாக வரும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அதிலிருந்து அந்த சேஞ்சஸ் மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னால் யார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஃபாரினில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கிடையாது. பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர். ஸோ அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, இவங்க இப்போது என்ன இது பாலிசி இருக்குது அப்படின்னா, எல்லா கான்ட்ராக்ட்லையும் ட்ரேட் பண்ண முடியாது. கேஷ் செட்டில்டு கான்ட்ராக்ட். 2 விஷயம் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் இது இருக்குது. நிஃப்டியில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் செட்டில்மெண்ட், இண்டெக்ஸ் நிஃப்டி. அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸ்லையும் கேஷ் செட்டில்மெண்ட் தான். ஆனால் ஸ்டாக்கு டெரிவேட்டிவ் வரும்பொழுது கம்பல்சரி டெலிவரி செட்டில்மெண்ட். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெண்டரிங் பீரியட் எங்கெல்லாம் ஃபிசிக்கல் டெலிவரி இல்லை கம்பல்சரி டெலிவரி வருதோ அப்போது அந்த இடத்துல ஒரு டெண்டர் பீரியட் அப்படின்னு ஒன்று வரும். இந்த டெண்டரிங் பீரியட் எப்படின்னா, சப்போஸ் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா திங்கட்கிழமை டெண்டரிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அப்போது பொசிஷன் வந்து நீங்கள் கம்பல்சரியாக டெலிவரி எடுக்க போகிறீங்க இல்லை டெலிவரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெண்டரிங் பீரியடில் சர்டன் நார்ம்ஸ் இருக்குது. ஃபண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம மார்ஜின் மட்டும் தான் பே பண்ணுவோம், ரிமைனிங் அமௌண்ட் நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து இதை ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே க்ளோஸ் பண்ணணும். டெண்டரிங் பீரியட் மண்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே நீங்கள் முடிச்சுக்கணும். ஸோ இதுதான் கேஷ் செட்டில்டு அக்ரிகல்ச்சர், அதாவது நான் அக்ரி கமாடிட்டி டெரிவேட்டிவ். ஸோ இப்போ நான் அக்ரி அப்படின்னு வந்துட்டாவே கமாடிட்டின்னு வரும்போது அக்ரி, நான் அக்ரி 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது கமாடிட்டி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில். கோல்ட், சில்வர்,
க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், மெட்டல்ஸில் வந்து காப்பர், நிக்கல் இந்த மாதிரி மெட்டல்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் அக்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்து நான் அக்ரி மட்டும்தான் இப்போது எஃபிஐக்கான ஆக்சஸ். இப்போது ஏற்கனவே இருந்தது ஒன்லி கேஷ் செட்டில். இப்போ இந்த கேஷ் செட்டிலில் வந்து என்னென்ன ஏற்கனவே இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ். இப்போ என்எஸ்சியில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுது, இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகுது ஃபியூச்சர் டெரிவேட்டிவில். அதே மாதிரி கமாடிட்டிலையும் இண்டெக்ஸ் இருக்குது. புல்லியனுக்காக மட்டும் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. எனர்ஜி ஸ்கிரிப்ட் அதாவது க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி இண்டெக்ஸ் எப்படி ஈக்விட்டியில் நிஃப்டி இருக்குது அதே மாதிரி கமாடிட்டியில் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய கமாடிட்டி டெரிவேட்டிவ்லையும் ட்ரேட் பண்ணுறதுக்கான இந்த டிராஃப்ட் பேப்பரில் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா இந்த நியூ ப்ரொபோசலில் 2 சேஞ்சஸ் மேஜராக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவில் எஃபிஐக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ். ஸோ அப்போது இது வந்து கேஷ் செட்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அண்டர்லைங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய அண்டர்லைங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த இண்டெக்ஸ் வந்து கேஷ் செட்டில் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கலி செட்டில் நான் அக்ரி கமாடிட்டி கான்ட்ராக்ட்லையும் அனுமதிக்கிறதுக்கான ப்ரொப்போசல் இருக்குது. இது வந்து டிராஃப்ட் பேப்பர் மட்டும்தான், செபியோட பாலிசி இன்னும் வரல. ஸோ அப்போ இதனால் என்னென்னா கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், மெட்டல்ஸ், நேச்சுரல் கேஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் இது எல்லாமே நான் அக்ரி கான்ட்ராக்ட்ஸு, வெளிநாட்டு இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த ப்ரொப்போசல் மூலயமா. ஸோ அப்போது இது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்கான ஓப்பன் பர்மிஷன் கண்டிப்பாக கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரி வந்து எப்படி பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா கம்பல்சரி ஃபிசிக்கல் டெலிவரி நடக்கக்கூடிய கமாடிட்டி ப்ராடக்டில் வந்து எஃபிஐ உள்ளே அலோவ் பண்ணும்போது இப்போ இந்த டெலிவரி எப்படி எடுப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் இங்கே வந்து வேர் ஹவுஸ் இருக்கணும், அவங்களோட பிஸ்னஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நிறைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது லீகலாக பார்க்கும்போதும் சரி, இந்த ப்ராசஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போதும். ஆனால் இவங்க எப்படி இதை டெலிவரி ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கக்கூடிய கமாடிட்டியில் எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கொஷின். ஆனால் இதுக்கு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா டெண்டரிங் பீரியட் மண்டே ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸோ அந்த க்ளோசிங் ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸில் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும், பொசிஷன் க்ளோஸ் ஆகிடும். அவங்களால ஃபிசிக்கல் டெலிவரின்ற அந்த டெண்டரிங் பீரியடோ அல்ல அந்த ஃபிசிக்கல் டெலிவரி மார்க் பண்ணுறக்கூடிய விஷயமோ இவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போது இவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெலிவரி ப்ராடக்டை கேஷ் செட்டில்டு ப்ராடக்டாக எஃபிஐக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது இது வந்து இந்த சிக்கல்லேருந்து கம்பல்சரி டெலிவரி சிக்கல்லேருந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கேஷ் செட்டிலாகவே இது முடிஞ்சிடும். இப்போது இதில் என்னென்னா எஃபிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் பர்டன், அதாவது புரோக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் அதிகமாக காணாகுது. இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதில் என்ன இம்பேக்ட் இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும், லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதிகமான பெரிய பிக் ஆர்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, வாலட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ரைஸ் டிஸ்கவரி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸோட நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் ப்ரைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் அதை அடுத்து சொல்கிறேன். ஒரு பேசிக் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொப்போசலை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும், இதனால் சில்வர் இன்க்ரீஸ் ஆகும், எம்சிஎக்ஸ் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ அப்போது இதில் லிக்விடிட்டி, மார்க்கெட் வாலட்டிலிட்டி, வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது ஃபண்டு இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அவங்களால வாங்க முடியும், விற்க முடியும். இப்போ அவங்க வந்து ஏற்கனவே இது எல்லாமே வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸ் தான், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாம் அமெரிக்காலையும் ட்ரேட் ஆகுது, மற்ற கண்ட்ரீஸ்லையும் ட்ரேட் ஆகுது. அப்போ அவங்க ஏன் இந்தியாவில் வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, இங்கே இண்டஸ்ட்ரஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் மூலயமாவும் ட்ரேட் பண்ண முடியும், அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் ஆர்பிட்ரேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் ஒரு அமெரிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அமெரிக்காவில் வந்து
பொசிஷன் எடுக்கலாம், அதுக்கு அகேன்ஸ்டாக இங்கே ஒரு பொசிஷன் எடுக்கலாம், இல்லை இங்கே எடுக்கிற பொசிஷன் ருப்பியில் எடுப்பாங்க, அங்கே எடுக்கிற பொசிஷன் வந்து அவங்களோட லோக்கல் கரன்சியில் எடுப்பாங்க. ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். ஸோ அப்போ இது ஆர்பிட்ரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன் வந்து அவங்க அதை ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பியோட வேல்யூ, அதாவது ஒரு இப்போ அமெரிக்காவில் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா $4300 கிட்ட இருக்குது அப்படின்னா, அதை இந்தியன் ருப்பியில் இங்கே கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ரைஸில் நமக்கு ட்ரேட் ஆகிடும். சப்போஸ் ஒரு 1.5 lakhஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், 10 கிராம் பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த 2 ப்ரைஸில் கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன் இம்பேக்டும் வரும். ஸோ அப்போ வந்து ஆர்பிட்ரேஜ் பண்ணுற ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும். இப்போது பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ். ஏற்கனவே ஈக்விட்டியில் மோர் தென் 50%க்கு மேலே அல்கோ ஆர்டர்ஸ் போகுது. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆர்டர் நம்ம நிறைய அதில் ஆர்டர் பஞ்ச் பண்ணும்போதும் சரி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லேயும் ஒரு சில சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் கமாடிட்டிலையும் இவங்களுக்கு இதை ப்ரொப்போசலாக செபி கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் ஆர்டர் என்ட்ரியோட டிலேவை குறைக்கிறதுக்காகவும். ஏன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து டிஎம்ஏ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பலதரப்பட்ட கண்ட்ரீஸில் வந்து இப்போ அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இப்போ இந்தியாவிலேயும் இதை நம்ம பண்ணும்போது தான் அதிகமான எஃபிஐ வந்து உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போது ஒரு முக்கியமான ஒரு சில ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஃபிசிக்கல் செட்டில்டு நான் அக்ரி கமாடிட்டி கான்ட்ராக்டில் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான ப்ரொபோசல். டெலிவரி பீரியட் தொடங்குறதுக்கு முன்னாடியே எஃபிஐ கட்டாயமாக எக்ஸிட் ஆகிடணும், இல்லைனா ரோல் ஓவர் செஞ்சிடணும். இல்லை எக்ஸிட் செய்யலை அப்படின்னா இந்த பொசிஷன் ட்ரேடிங் மெம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு போர்ட்ஃபோலியோ எஃபிஐ வந்து பொசிஷன் வச்சுருக்கிறாரு, அவரோட ட்ரேடிங் மெம்பர், அவரோட ஸ்டாக் புரோக்கருக்கு அந்த பொசிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெம்பர் ஏற்கும் ரிஸ்க்குக்கு சார்ஜஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்டாக் புரோக்கருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிக்விடிட்டி, மார்க்கெட் டெத், ப்ரைஸ் டிஸ்கவரி இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த நியூஸை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.